உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் 161 அடி உயர கோபுரத்தின் மீது பிரதமர் மோடி கொடியேற்றி வைக்க உள்ளார். இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். भद्रं कर्णेभिः श्रेणुयामदेवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्गोंसस्तनो भिर्वियासेमाहि देवहितं जदायुः। हरिः ॐ। गोसस्तानो भिर्वियासेमाहि देवहितं जदायुः। हरिः ॐ।
जायतानि आमे भिरामेणः पर्जन्यो बर्हतु फलवत्यो न ओषधयः पश्यन्ताञ्जो यक्षेमो नः कल्पतां உலக புகழ்பெற்ற அயோத்தி ராமர் கோவிலில் 161 அடி உயர கோபுரத்தின் மீது காவி கொடியை பிரதமர் மோடி ஏற்றி வைத்தார். இந்த விழாவின் சிறப்பு குறித்து விவரிக்க ஆன்மீக சொற்பொழிவாளர் சதீஷ் இணைப்பிருந்துள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ராமர் கோவில் கொடியேற்ற விழாவின் சிறப்புகளை சொல்லுங்கள். நிச்சயமா, அதான் நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே ராமா என்ற 2 எழுத்தினால் என்று ராமனுடைய பெருமையை போற்றி பாடுகிறார் கம்பர். ராமனுடைய இந்த ராம என்பதற்கான விளக்கத்தை வேதங்கள் எடுத்து சொல்லுகின்றன. அந்த நாராயணா என்ற சொல்லிலே அஷ்ட அக்ஷரம் என்று சொல்லக்கூடியதான அந்த அஷ்ட அக்ஷரத்திலே இருக்கக்கூடியதான 2வது எழுத்தான ரா நாராயணா என்பதில் இருக்கக்கூடிய நா என்பதும், பஞ்ச அக்ஷரம் என்று சிவபெருமானை குறிக்கக்கூடியதான நமச்சிவாயாலே இருக்கக்கூடியதான 2வது எழுத்தான ம என்று குறிக்கக்கூடியதான அந்த 2ஐயும் சேர்த்து ராம என்கின்ற பதம் உருவாக்கப்பட்டதனாலேதான் ராமபிரானாக தயரதனுக்கு புதல்வனாக பிறந்த அந்த குழந்தைக்கு வசிஷ்டர் இந்த பெயரை வைக்கின்றார். இது வேதத்திலே மிக மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகிற பெயர் என்பதனாலே தசரத புத்திரனாக காகுத்தன் பிறந்த பொழுது அவனுக்கு ராமன் என்கின்ற இந்த திருநாமம் சூட்டப்பட்டது என்று நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இப்படி அந்த ராமன் அவதரித்த திருத்தலமாக இருக்கக்கூடியதான அயோத்தி என்பது சரயு நதிக்கரையிலே இருக்கக்கூடிய அற்புதமான புண்ணிய கஷேத்திரம். எப்படி கங்கைக்கு ஒரு மாபெரும் பெருமை இருக்கிறதோ, அந்த கங்கையினுடைய பெருமை எப்படி உயர்ந்தது என்றால், கங்கை தன்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக இங்கே சரையுலே வந்து நீராடுகிறாள். அப்படி நீராடுவதாலே அவனுடைய பாவம் களையப்படுகிறது என்றால் அந்த சரையூருக்கு இருக்கக்கூடியது ஏற்றம் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான அந்த சரையு நதிக்கரையிலே இருக்கக்கூடியதான இந்த அயோத்தி எங்கும் புண்ணியர்கள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய பூமி என்பதாக சொல்லப்படுகிற ஆன்மீகத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடியதான இந்த தலத்திலேதான் ராமபிரான் தர்மத்தை நிலைநாட்ட, அறம் வெல்லும், பாவம் தோற்கும், தர்மமே என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதை காட்டுவதற்காக உருவான ஆன்மீக பூமி இந்த அயோத்தி பூமி. அதனாலேதான் அந்த அயோத்தியினுடைய அடையாளமாக திகழக்கூடிய ராமனுக்கு ஒரு மாபெரும் கோயில் கட்ட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்து ராமனை தெய்வமாக வழிபட்டார்கள். பின்னாளிலே ஏற்பட்டதான பல்வேறு இடையூறுகளின் காரணமாக அந்த திருத்தலமானது கோயிலானது இடிக்கப்பட்டது என்பதை 500 ஆண்டு வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் இன்றைக்கு மீண்டும் மீட்டெடுத்து, அன்றைக்கு எப்படி நம்முடைய சோழன் ஸ்ரீரங்கத்தினுடைய கோயிலை மீண்டும் கட்டினான் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறதோ, அதே போல அந்த சரையு நதிக்கரையிலே இருக்கக்கூடியதான அந்த அயோத்தி நகரிலே மீண்டும் ராமனுக்கு மாபெரும் கோயிலை கட்டியிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் என்று சொன்னால், ஒரு புராணத்திலேயும் இதிகாசத்திலேயும் வாழ்ந்த ஒரு ரிஷிக்கு சமமாக போற்றப்படக்கூடியவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அந்த ராமபிரானுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது எதுவென்றால், எந்த ஒரு அரசனுக்கும் அடையாளமாக திகழக்கூடியது, எந்த ஒரு புண்ணிய பூமிக்கும் எந்த ஒரு தேசத்திற்கும் அடையாளமாக சொல்லப்படக்கூடியது அதனுடைய கொடி என்று சொல்லுவார்கள். அந்த கொடி என்பது ஒரு நாட்டினுடைய அடையாளமாக, ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு அடையாளமாக, நாட்டினுடைய பெருமைக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது அந்த கொடி என்பது. அந்த நிலையில்தான் இன்றைக்கு
தர்மத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா நகரிலே நம்முடைய புண்ணிய தேசமாகிய பாரத தேசத்தின் பிரதமராக விளங்கக்கூடிய அயோத்தியிலே மீண்டும் கோயில் கட்டி ராமனுடைய புகழையும் தர்மத்தின் புகழையும் நிலைநாட்டியிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அந்த காவி கொடியை மீண்டும் நிலைநாட்டுகிறார். அந்த காவி கொடி என்பது தர்மத்தினுடைய அடையாளம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தர்மத்தினுடைய முழு அடையாளமாக திகழக்கூடியதுதான் இந்த சிந்தூரம் என்று சொல்லக்கூடிய காவி என்பது. இந்த சிந்தூரம் என்பது நம்முடைய பாரத பண்பாட்டினுடைய ஒரு அழியாத அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகிலே பறந்து விரிந்து எங்கும் இருக்கக்கூடியதான பல்வேறு வண்ணங்கள் இருந்தாலும் அந்த வண்ணங்களில் எல்லாம் இந்த சிந்தூரம் என்று சொல்லக்கூடியதான இந்த காவி என்பதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய உடலிலே ஓடுகின்ற அந்த ரத்தத்தின் நிறமும் கூட இந்த காவி நிறத்தோடும் தியாகம் என்று சொல்லக்கூடியதான அந்த நிறத்தோடும் ஒத்துப்போகக்கூடியது, வீரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறத்தோடு ஒத்துப்போகக்கூடியது. அதுபோல தர்மத்தினுடைய நிறம் என்று சொன்னால் அது இந்த செங்காவி நிறம் என்பதனால்தான் இன்றைக்கும் இந்த தர்மத்தின் வழி வந்தவர்கள் தங்களுடைய நெற்றியிலே அந்த குங்குமத்தை காவியினை இட்டுக்கொண்டு நான் தர்மத்தின் அடையாளமாக இந்த புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கிறேன் என்று காட்டுகின்றார்கள். இப்படி காட்டக்கூடியதான அந்த அடையாளம் நிறைந்த அந்த அழகிய கொடியை இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர்கள் துவஜம் என்று சொல்லுவார்கள். துவஜம் என்பது நாட்டினுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை தான் இன்றைக்கு ஒரு கொடியாக இத்தனை உயரம் நிறைந்த அந்த அடிகள் நிறைந்த அந்த கொடியாக அதனை ஏற்றி இருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலை கட்டுகிற போதும் இந்த இறைவனுக்கு அந்த பாலராமனாக இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா நகரிலே நிமிர்ந்த தன்னுடைய ஷாருங்கம் என்று சொல்லக்கூடியதான அந்த கோதண்டத்தை ஏந்தி புன்னகையோடு திகழக்கூடிய அந்த ராமனுக்கு எப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றதோ, சம்பரோக்ஷம் நடைபெற்றதோ, அன்றைய திருநாளிலேயே இந்த மாபெரும் கொடியானது ஏற்றப்பட்டது. ஆனால் அது மீண்டும் புனரமைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மாபெரும் கொடி துவஜஸ்தம்பம் என்பது நிலைநாட்டப்பட்டு ஆகம விதிகளின்படி இந்த திருக்கோயில் அமைக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக ஒரு அடையாளமாக இது திகழ்கிறது என்ற நோக்கில்தான் ஆன்மீக பெருமக்கள் இதனை பார்க்கிறார்கள். ராமபிரானுடைய பெருமையை சொல்லுகிற போது முடி ஒன்றி உலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின்தொடர்ந்து படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற என்று ஆழ்வார்கள் அனுபவிக்கின்றார்கள். அப்படி அந்த அயோத்தியர் கோமானை நாம் ஏன் பாடி பரவ வேண்டும் என்றால் சகோதரத்துவம், அன்பு, பறந்திருக்கக்கூடியதான தர்மத்தினுடைய நிலை, தன்னுடைய கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடியதான சௌசல்யம், கருணை, சௌலபியம் இந்த அனைத்தும் நிறைந்த பூர்ண குணத்தனாக ராமபிரான் திகழ்ந்தான் என்பதனாலே ராமன் இந்த பாரத பூமிக்கு மட்டுமல்ல பறந்து விரிந்த இந்த உலகத்திற்கு ஒரு அடையாளமாக திகழக்கூடிய மானுடத்தினுடைய அடையாளம் என்பதனால்தான் கம்பன் கூட ராமனை காட்டுகிற பொழுது மானுடம் வென்றதம்மா என்று சொல்லுகின்றான். ஆக ஹியூமனிட்டி என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோமே, அந்த ஹியூமனிட்டி என்று சொல்லக்கூடியதான பறந்து விரிந்த இந்த அன்பினுடைய அடையாளமாக ராமபிரான் திகழ்கின்றான் என்பதனால்தான் அவனுடைய கொடி என்பது அன்பினுடைய கொடி, அவனுடைய கொடி என்பது தர்மத்தினுடைய கொடி, அவனுடைய கொடி என்பது இந்த புண்ணிய பூமி இந்த உலகத்திற்கு ஒரு அடையாளமாக திகழ்கிறது என்பதை காட்டுகின்ற கொடி. இந்த கொடி என்பது பாரத பண்பாட்டினுடைய கொடி என்பதனாலே அந்த கொடியினை இந்த அயோத்தியா நகரத்திலே இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர்கள் ஏற்றி வைக்கிறார் என்றால் அது ராமனுக்கு செய்யப்படுகின்ற சேவை மட்டுமல்ல, இந்த பாரத பூமிக்கு செய்யக்கூடிய சேவை மட்டுமல்ல. அவரை சொல்லுகிற பொழுது விஸ்வாத்மா என்று சொல்லுகிறார்கள். இந்த பறந்து விரிந்த உலகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எப்படி நம்முடைய தமிழ் மரபிலே சொல்லுகின்றோமோ அதைத்தான் சர்வே லோகா சுகினோ பவந்து என்று நம்முடைய வடமொழியிலேயும் சொல்லப்படுகிறது. அந்த ஒரு வாக்கியம்தான், அந்த ஒரு பண்புதான் இன்றைக்கும் நம்முடைய பாரத பண்பாட்டிலே ஊறி திளைத்து சனாதன தர்மத்திலே திளைத்து விளங்குகிறது. சனாதனம் என்பதே அன்பினுடைய அடையாளம் என்பதனால்தான் அதை காட்டுகின்ற அந்த கொடியை இன்றைக்கு நம்முடைய பின்னி முட்டும் அளவிற்கு இருக்கக்கூடியதான மிக உயர்ந்ததான அந்த கொடியின் மீது நம்முடைய அந்த செங்காவி என்பது ராமபிரானுடைய பெருமையை காட்டும் விதமாக, ராமபிரானுடைய வெற்றியை காட்டும் விதமாக இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஏற்றியிருக்கிறார். அதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வடக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரு பாலமாக விளங்கக்கூடிய கொடி. இந்த கொடி நம்மை வா வா என்று அழைக்கிறது என்று கம்பன் சொல்லுவான்.
மிதிலையிலே ஏற்றப்பட்டதான கொடி ராமபிரான் சீதையை மணந்து கொள்ள செல்லுகிற பொழுது அந்த கொடி மிதிலையினுடைய கொடி, ராமா நீ வருகிறாயா, உன்னை வரவேற்பதற்காக இது மிதிலை காத்திருக்கிறது, இதோ இங்கே சீதா பிராட்டி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றாள் என்று அந்த மதில் மேல் பறந்த அந்த மிதிலையினுடைய கொடி ராமபிரானை வரவேற்றது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வகையில்தான் இதோ இங்கு அயோத்தி நகர் மீது பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடியானது உலகெங்கும் இருக்கக்கூடிய சனாதன பெருமக்களை மட்டுமல்ல, யாரெல்லாம் தர்மத்தை விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் நாட்டினுடைய அவரவர் தேசத்தினுடைய பரிவின் மீதும் அன்பு மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வா வா என்று அழைப்பதை போலத்தான் இந்த விட்டலை முட்டுகின்ற அந்த கொடியானது இப்பொழுது பறந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு தேசத்திற்கு கொடி என்பது முக்கியமோ அந்த கொடியைத்தான் தன்னுடைய தேரிலே ராமபிரான் வைத்துக் கொண்டானாம். அந்த கொடியினுடைய அடையாளமாக அன்றைக்கு அவன் போரிடுகிற போது, தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக போரிடுகிற போது தன்னுடைய தேர் மீது கருட புல்லை அவன் வைத்திருந்தான். அதாவது நாராயணனுக்கு எப்பொழுதும் வாகனமாக இருக்கக்கூடிய கருடன் அந்த தருணத்திலே அந்த கொடியிலே ஏறி அமர்ந்தான் என்று சொல்லுவார்கள். அப்படி கருடனுடைய துணையோடு அங்கே அந்த போரை வென்று ராமபிரான் தன்னுடைய தர்மத்தை நிலைநாட்டினான், ராவணாதியர்களை அழித்தான் என்பதாக நமக்கு புராணம் சொல்லுகின்றது. அதே போலத்தான் மகாபாரதத்திலே அந்த அனுமனுடைய கொடியை ஏந்தியவனாக, சிறிய திருவடியினுடைய கொடியை ஏந்தியவனாக எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அருகிலே இருக்கக்கூடியதான கருடன் ஒருபுறம் பெரிய திருவடி, மறுபுறத்திலே இருக்கக்கூடியதான அனுமன் கொடி என்பதான சிறிய திருவடி என்று இரண்டையும் இரண்டு புராணங்களிலே வைத்து அந்த கொடியானது பறந்தது. தர்மத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய எப்பொழுது எல்லாம் இந்த பக்தர்களுக்கு ஒரு துன்பம் எருமையாயின் இறைவன் இறங்கி வந்து தன்னுடைய கருணா விலாசத்தினாலே அவர்களை ஆட்கொண்டு எப்பொழுதும் நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று காட்டுகின்ற விதம்தான் இந்த கொடியினுடைய அழகு என்பது. அந்த வகையிலே தர்மத்தை நிலைநாட்ட எம்பெருமான் தன்னுடைய கொடியை மூலமாக அந்த செங்காவி செந்தூரம் என்பதான அந்த கொடியின் மூலமாக இந்த உலகுக்கு அன்பை அடையாளம் காட்டுகின்றான், மானிடத்தை அடையாளம் காட்டுகின்றான், சனாதன தர்மத்தினுடைய மேன்மையை அடையாளம் காட்டுகின்றான் என்கின்ற அந்த சொரூபத்தை தான் நாம் இப்பொழுது கொடியாக இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கொடியினை ஏற்றி வைத்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் என்பதிலே நமக்கு ஒரு மாபெரும் பெருமை கிடைக்கின்றது. இழந்த அந்த மீண்டும் புண்ணிய பூமியை நாம் பெற்று அற்புதமான ஒரு கோயில், உலகமே வியக்கும் வண்ணமாக இன்றைக்கு அயோத்தி நகரம் எப்படியெல்லாம் ஒரு காலத்திலே வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்பதை போல அன்றைக்கு எப்படி அந்த அயோத்தி நகரம் தசரனுடைய காலத்திலே திகழ்ந்ததோ, பரதன் ஆண்ட போது திகழ்ந்ததோ, எப்படி ராமபிரான் ஆண்ட போது திகழ்ந்ததோ அந்த ஒரு மேன்மையை மீண்டும் பெற்ற விதமாக இன்றைக்கு அயோத்தி நகரம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில அரசின் கீழ் நம்முடைய பெருமைக்குரிய யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அந்த நல்ல ஆட்சியின் கீழே அந்த அயோத்தி நகரம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு மிக அழகாக அந்த திருக்கோயிலானது பணியானது நிறைவு பெற்று இன்னும் எத்தனையோ பெருமைகளும் அந்த மாநகரம் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது நம்முடைய பாரத பிரதமர் மட்டுமல்ல, அவருக்கு துணை நிற்கக்கூடிய அத்தனை சகாக்கள் மட்டுமல்ல, பாரத பெருமக்களோடு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவருடைய பெருமையும் இந்த நிலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த காவி நிறத்தினுடைய அந்த அடையாளமாக, நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய அந்த கொடியை இன்றைக்கு விண்ணை முட்டும் அளவிற்கு அவர் ஏற்றி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. சொல்லுகிற போது மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று வள்ளுவ பிறந்தகை சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய அரணுக்கு, ஒரு கோட்டையினுடைய மதிலுக்கு எது அழகு சேர்க்கிறது என்றால் அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய பெருமை சேர்க்கிறதாம். அப்படி அந்த மண்ணினுடைய பெருமைக்கு அடையாளமாக திகழக்கூடியதுதான் அந்த பறந்து விருந்து பறக்கின்ற அந்த அழகிய செங்காவி கொடி என்பதை போல இன்றைக்கு தர்மத்தின் அடையாளமாக இங்கே கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற போது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த கொடி இன்றல்ல நேற்றல்ல 500 ஆண்டுகளுக்கு முன் பறந்து திகழ்ந்த கொடி. இந்த கொடி இன்றல்ல நேற்றல்ல எப்படி நம்முடைய பாரத தேசத்திலே இந்த கொடியானது பறந்து திகழ்ந்ததோ அதே போல நம்முடைய தேச கொடியை பார்க்கிற போது தாயின் மணிக்கொடி பாடி இதை தாழ்ந்து பணிந்து புகழ்த்திட வாரீர் என்று மகாகவி பாரதி நம்முடைய தேசிய கொடிக்கு ஒரு மரியாதையை செலுத்தினான். அதே போல தான் இன்றைக்கு இந்த கொடியாக திகழக்கூடிய அயோத்தி நகரிலே இன்றைக்கு
இந்த கொடி பறக்கிறது. இப்பொழுதும் நினைத்து பார்த்தால் எப்படி இந்த கொடியானது ராமபிரான் திரும்பி வந்தானாம். திரும்பி வருகிற போது பரதன் எப்படி புலம்பினான், எப்படி அழுதான் என்பதை கம்பன் காட்டுகிற போது பரதனும் எப்படி செய்வதொன்று இன்மையின் அரிதனை எண்ணி எங்குவான் தம்மையில் திருவன் திரு அடி தலம் தந்து ஈகன எம்மையும் தருவன எட்டும் நல்கிறார் என்று அந்த நம்மளுடைய திருவடியை கொண்டு வந்து அங்கு வைத்தான் என்று கம்பன் சொல்லுகின்றான். அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினன் என சூடினான் என்று அந்த பாரத பிரதமர்கள் அவர்கள் அந்த கொடியை ஏற்றி வைக்கிறார் என்றால் இது தர்மம் மீண்டும் தலைத்து நிற்கிறது, ராம ராஜ்யம் மீண்டும் ஓங்குகிறது என்பதை காட்டும் விதமாக இன்றைக்கு இந்த பட்டொலி வீசி இந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கொடி தெய்வத்திற்கும் வைபவத்திற்கும் இணையாக இருக்கக்கூடிய கொடி. இந்த கொடி हमारे उत्तर प्रदेश के सम्माननीय मुख्यमंत्री जी श्रीमान योगी அயோத்தி ராமர் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற கொடியேற்ற விழா राज्यपाल महोदया தங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவின் மூலமாக நிகழ்வை மிக அருமையாக விளக்கினீர்கள். நன்றி சதீஷ். தொடர்ந்து விழாவில் RSS தலைவர் மோகன் பாகவத் பங்கேற்று விழாவில் உரை நிகழ்த்தி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். एक सार्थकता का दिवस है। इतने लोगों ने सपना देखा, इतने लोगों ने प्रयास किए, इतने लोगों ने अपने प्राण अर्पण किए। आज उनकी स्वर्गस्थ आत्मा तृप्त हुई होगी। आज वास्तव में अशोक जी को वहां शांति मिली होगी। महंत रामचंद्र दास जी महाराज, श्रीमान दालमिया जी, कितने संत, कितने गृहस्थ, कितने विद्यार्थी, उन्होंने अपना प्राणार्पण किया, अपना पसीना बहाया। जो पीछे रहे वो भी रोज ये इच्छा मन में व्यक्त करते रहे कि मंदिर बनेगा बनेगा, बन गया। और आज उस मंदिर निर्माण की शास्त्रीय प्रक्रिया पूर्ण हो गई, ध्वजारोहण हो गया। राम राज्य का ध्वज जो कभी अयोध्या में फहराता था और संपूर्ण विश्व में अपने आलोक से सुख शांति प्रदान करता था, वो ध्वज आज फिर से नीचे से ऊपर चढ़ता हुआ और अपने शिखर पर विराजमान होता हुआ हमने अपनी आंखों से देखा है, इसी देह में देखा है। ध्वज प्रतीक होता है। इतना ऊंचा ध्वज चढ़ाना कितना समय लगा आप जानते हैं। मंदिर बनने में भी समय लगा। 500 साल छोड़े तो भी 30 साल तो लगे ही। उस मंदिर के रूप में हमने कुछ तत्वों को ऊपर पहुंचाया है। सारा विश्व जिससे ठीक चलेगा, अपने व्यक्तिगत जीवन, पारिवारिक जीवन से लेकर तो सृष्टि जीवन तक सबका जीवन जिससे ठीक चलेगा, वो धर्म, उस धर्म का प्रतीक भगवा रंग, वह इस ध्वज का रंग है। ये धर्म ध्वज है। इस धर्म ध्वज पर रघुकुल का प्रतीक कोविदार वृक्ष है। वैसे रूप देखा जाए तो कचनार जैसे लगता है। और जो खोजी लोग हैं वो खोज कर कह रहे हैं कि मंदार और पारिजात दो वृक्षों का एक तरह से संकर है। दोनों वृक्षों के गुण, ये दोनों वृक्ष देव वृक्ष कहलाते हैं।
दो देव वृक्षों के गुणों का समुच्चय ये वृक्ष है। और ये वृक्ष उस रघुकुल की सत्ता का प्रतीक है। वो सत्ता वृक्ष से व्यक्त होती है, जिसके बारे में कहा गया, छायाम अन्यस्य कुर्वन्ति तिष्ठन्ति स्वयं आतपे। सबके लिए छाया देते हैं, स्वयं धूप में खड़े रहकर। फलान्यपि परार्थाय, फल स्वयं उगाते हैं, दूसरों के लिए बांट देते हैं। वृक्षा सत्पुरुषा इव, वृक्ष सत्पुरुष होते हैं। और कचनार के गुण औषधि भी है। कचनार के वृक्ष का अन्न में भी उपयोग है। सब प्रकार से उपयोगी इस वृक्ष का प्रतीक हमने लगाया है। धर्म जीवन ऐसा जीवन होता है। और ये जीवन जीना है, उस जीवन की प्रतिष्ठा करनी है, इस जीवन का झंडा शिखर तक पहुंचाना है। चाहे जितनी प्रतिकूलता हो, चाहे जितनी कठिनाइयां हो, साधनहीनता हो, सारी दुनिया स्वार्थ में बहती होगी, लेकिन हमारा संकल्प है। सूर्य भगवान उस तेज के, उस संकल्प के प्रतीक है। उनके रथ का एक ही चक्र है। 4 चाक वाली गाड़ियां भी एक्सीडेंट करती है तो एक चक्र चलाना है, और रास्ता खराब भी नहीं, रास्ता है ही नहीं। अधांतर में चलो रथस्य एकम चक्रम। रथ चलाने के लिए 7-7 घोड़े, उनको नियंत्रण करने के लिए सांपों के लगाम है, और रास्ता नहीं है, और सारथी जो है उसके पैर नहीं है। ऐसी गाड़ी चल सकती है क्या? कंप्यूटर में डाटा डालेंगे, कहेंगे नहीं चलेगी। लेकिन बिना थके रोज पूरब से पश्चिम, पूरब से पश्चिम जाना आना सूरज भगवान कर रहे हैं। क्योंकि कार्य की सिद्धि स्वत्व के भरोसे होती है। हिंदू समाज ने लगातार 500 साल और बाद के दीर्घ आंदोलन में अपने इस स्वत्व को सिद्ध किया, और रामलला आ गए, मंदिर बन गया। यही बात सत्य पर आधारित धर्म, सत्य जो प्रतिनिधित्व होता है ओंकार से, वो सारी दुनिया को देने वाला भारत हमको खड़ा करना है। हमारे इस संकल्प का प्रतीक यह राम मंदिर, उसकी प्रक्रिया आज हमने पूरी कर ली है। यह धर्म, यह ज्ञान, यह छाया, यह सुफल संपूर्ण दुनिया में बांटने वाला भारतवर्ष खड़ा करने का काम अपना शुरू हो गया है। उसको, इस प्रतीक को देखकर, हिम्मत रखकर, उसी प्रकार सतत प्रयास करते हुए सब प्रकार की विपरीतताओं में भी हम सबको मिलके करना पड़ेगा। आज ये हमारे कृतार्थता का दिवस है, और आज हमारे संकल्प की पुनरावृत्ति का ये दिवस है। वो संकल्प हमको हमारे पूर्वजों ने दिया है। एतद् देश प्रसूतस्य सकाशाद अग्र जन्मनात्। इस देश के जन्मे हुए अग्र जन्मना है, सबसे प्राचीन है, इसलिए बड़े भाई है। वो ऐसा जीवन जिए कि स्वम स्वम चरित्रम शिक्षेरन पृथिव्याम सर्वमानवा। पृथ्वी के सर्व मानव अपने अपने चरित्र की शिक्षा, जीवन की विद्या भारतवासियों से सीखे। ऐसे भारतवासियों का परम वैभव संपन्न, सर्वशक्ति संपन्न और सबके लिए खुशी बांटने वाला, शांति बांटने वाला, सबको विकास के सुफल देने वाला भारतवर्ष खड़ा करना है। ये विश्व की अपेक्षा है, हमारा कर्तव्य है। मंदिर में श्री रामलला विराजमान है, उनका नाम ले और इस कार्य की गति हम बढ़ाए। इतना एक विषय आपके सामने रखता हूं। जैसा सपना देखा था उन लोगों ने, रामदास स्वामी ने कहा था, स्वप्नी जे देखिले रात्रि ते ते तैसे ची होत से।
ऐसा सपना उन्होंने देखा था, बिल्कुल वैसा। और मैं कहूं कि उन्होंने जो सपना देखा था उससे भी अधिक भव्य और अधिक सुंदर ये मंदिर बन गया है। हमारे हृदय में वो निश्चय का सृजन करे, तपस का सृजन करे, ये शुभकामना मैं आप सबको देता हूं और मेरे शब्दों को विराम देता हूं। माननीय प्रधानमंत्री अपना संबोधन, अपने विचार संपूर्ण विश्व को प्रदान करें, ये निवेदन मैं उनके सम्मुख करता हूं। சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் எட்டனா அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.